நள்ளிரவு மல்லிகை. அத்தியாயம் 19. அந்த அறைக்குள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்த லாந்தர் விளக்கு வெளிச்சத்தில் உள்ளே வந்த உருவத்தை அங்கிருந்த இருவராலும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. லாந்தரின் சிம்னியில் புகை படிந்திருந்ததால் அதிலிருந்து வெளிவந்த வெளிச்சம் மிகவும் பலவீனமாக இருந்தது. யார் நீங்க? சந்துநாயர் கேட்டார். தன்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் தோப்புக்குள் நுழையக்கூடாது என்பதற்காக 4 திசைகளிலும் ஆயுததாரிகளாக காவலுக்கு ஆட்களை நிறுத்தியிருக்கும் போது இவ்வளவு தைரியமாக உள்ளே வந்திருப்பவன் உண்மையில் யாராக இருக்கக்கூடும் என்று யோசனையில் ஆழ்ந்தார் சந்துநாயர். அவசரப்படாதீங்க, என் பேரு கோவிந்தன். வந்தவன் முதல் தடவையாக வாய் திறந்து பேசினான். யாரு, கோவிந்தனா? இப்படியொரு ஆளை எனக்கு தெரியாதே. சந்தேகம் கொண்டவராக சந்துநாயர் பேசினார். ஆமா, எனக்கு உங்களையெல்லாம் நல்லாவே தெரியும். வந்தவன் இன்னும் நிழல் பகுதியில் நின்றபடியே பேசினான். இங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? அதையெல்லாம் உடனடியா சொல்லிட முடியுமா? நிதானமாத்தான் உட்கார்ந்து பேசணும். நான் உங்ககிட்ட வரலாம் இல்லையா? வந்தவன் ஜெயந்தனை பார்த்தபடி கேட்டான். ஜெயந்தனும் புதிய மனிதரை பார்த்து திகைப்படைந்தவராகவே தென்பட்டார். தான் மிகவும் ரகசியமாக பூஜை மற்றும் மாந்திரீகம் நடத்தும் அறைக்குள் இவ்வளவு தைரியத்துடன் நுழையும் நபர் யாராக இருக்கக்கூடும் என்ற வகையில் ஜெயந்தனின் மனம் சிந்தித்தது. எனினும் வந்தவரை ஜெயந்தனின் கண்கள் ஊன்றி கவனிக்கவே செய்தன. அவரது கூர்மையான பார்வை புதிய மனிதனின் முகத்தை துளைத்து கொண்டு ஆழ்ந்து இறங்கியது. ஜெயந்தனது முகத்தில் தென்பட்ட திகைப்பு சந்தேகமாக மாறத் தொடங்கியது. யாரு, கோவிந்தனா? ஜெயந்தன் கேட்டார். ஆமாம், வாங்க, இப்படி உள்ளே வாங்க. ஜெயந்தன் பின்புறமாக நகர்ந்து லாந்தர் விளக்கை தொங்கவிட்டிருக்கும் பகுதிக்கு அருகில் போடப்பட்டிருந்த கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்தார். சந்துநாயரும் பின்வாங்கி வந்து ஜெயந்தனுக்கு அருகே அமர்ந்தார். அறிமுகமில்லாத அந்த மனிதன் அறையின் மைய பகுதிக்கு வந்தான். அணைந்து கரித்துண்டுகள் மட்டுமே இருந்த ஹோமகுண்டத்தை பார்த்தபடியே நின்றான். ஹோமம் எதுவோ செஞ்சிருக்கீங்க போலிருக்கே. வந்தவனது குரல் ஒலித்தது. உங்க யூகம் சரிதான். ஆனா ஹோமம் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதையெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய ஒருத்தன் தான் நான். இந்த மாதிரி நான் எத்தனை ஹோமம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அருவித்தண்ணியை எதிர்த்து திருப்பி விட்டிருக்கேன். பாறையை பிளந்திருக்கேன். ஒரே ஒரு தடவை கொஞ்சம் சரிக்கிடுச்சு. வந்தவன் பேசினான். அதை கேட்டவுடன் ஜெயந்தனின் உள்ளம் கூட ஒரு கணம் துணுக்குற்றது. ஜெயந்தனின் மனம் துரிதமாக சிந்தனையில் ஈடுபட்டது. தன்னையே அதிர வைக்கும் இந்த மனிதன் உண்மையில் யாராக இருப்பான்? மங்கலான அந்த வெளிச்சத்தில் ஜெயந்தன் புதிய மனிதனை தலை முதல் பாதம் வரை ஊன்றி கவனித்தார். இருந்தும் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போதுதான் அந்த மனிதன் சட்டென்று தனது முகத்தை திருப்பினான். அதை கவனித்த ஜெயந்தனும் சந்துநாயரும் திடுக்கிட்டே போனார்கள். அவனது முகத்தின் இடதுபுறம் எப்படிப்பட்ட தைரியசாலி பார்க்க நேர்ந்தாலும் பயந்து நடுங்கவே செய்வார்கள். இடதுபுற முகத்திலிருந்து சதைப்பகுதி கரைந்து உருகி போனது போல இருந்தது. உட்புறம் இருந்த பற்களும் எலும்புகளும் வெளிப்புறம் தெளிவாக தெரிந்தன. காதின் ஒரு பகுதியே காணாமல் போயிருந்தது. அந்த அளவுக்கு பயங்கரமானதாகவும் பைசாசிகமானதாகவும் இருந்தது அந்த காட்சி. என்ன இது, உங்களுக்கு என்ன ஆச்சு? சந்துநாயர் கேட்டார். வந்த மனிதன் அந்த அறையை ஒரு தடவை சுற்றும் முற்றும் பார்த்தான். ஜெயந்தனுக்கு எதுவோ விஷயம் புரிந்தது போல் இருந்தது. அவருக்கு உட்கார ஏதாவது நாற்காலி கொடுங்களேன், ஜெயந்தன் கூறினார். சந்துநாயர் வெகு காலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்த ஸ்டூல் ஒன்றை தேடி எடுத்து வந்து புதிய மனிதன் முன் போட்டார். அந்த ஸ்டூலை தொடாமலே வந்தவன் அமர்ந்தான். அவன் கட்டியிருந்த வேட்டி அழுக்கேறி கசங்கி இருந்தது. அதே நிறத்திலான மற்றொரு துண்டை மார்பை மறைத்தபடி போர்த்தியிருந்தான். உண்மையிலேயே கோவிந்தனை எனக்கு புரியலையே. எப்படி இங்க வந்து சேர்ந்தீங்க? ஜெயந்தன் புதிய மனிதன் மீதிருந்து கண்களை அகற்றாமலே கேட்டார். அது ஒரு கதை. திசை திரும்பி போன கதையா? உண்மையிலேயே ஆச்சரியம்தான். ஜெயந்தன் தனது வேட்டி மடிப்பில் செருகி வைத்திருந்த பொட்டலம் ஒன்றை பிரித்து கஞ்சா இலையை எடுத்து இடது உள்ளங்கையில் போட்டு கசக்கி புகையிலை வைப்பது போல் ஈறுகளுக்கு மத்தியில் வைத்துக் கொண்டார். நான் ஒரு மலைவாசி, நிறைய ருத்ர மந்திரங்கள் செய்திருக்கிற ஒரு மாந்திரீகன். ஒரு காட்டு யானையோட உடம்புக்குள்ள காட்டேரியை ஏவி விட்டு ஒரு தடவை ஒரு காலனி முழுவதுமே நாசம் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். உண்மையாவா? ஜெயந்தன் விழிகளை அகல விரித்தபடி கேட்டார். தன்னை விட கெட்டிக்காரனான மந்திரவாதிதான் தனக்கு முன்னால் அமர்ந்திருப்பவன் என்பது தெரிந்தவுடன் அப்படிப்பட்டவனுக்கு முன்னால் தான் உட்கார்ந்திருப்பதே தவறு என்றும் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்றும் கூட ஜெயந்தனுக்கு தோன்றியது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே, மீதி கதையும் சொல்லுங்களேன் என்று கேட்டுக்கொண்டே சந்துநாயர் குனிந்து கட்டிலுக்கு கீழே வைத்திருந்த சாராய பாட்டில் ஒன்றை எடுத்து கிளாஸில் ஊற்றி அதை கோவிந்தனிடம் நீட்டினார். அதை வாங்கிய கோவிந்தன் சற்று நேரம் கிளாஸை உதட்டுடன் சேர்த்து வைத்தார்.
கிளாஸில் இருந்த மட்டம் ஒரு வினாடிக்குள் 2 அங்குலம் குறைந்தது. இனி கிளாஸில் இருக்கதை கீழே ஊத்திடலாம். வெறும் பச்சை தண்ணிதான். கிளாஸை சந்து நாயரிடம் நீட்டியபடி கூறினான். நம்ப முடியாதவராக சந்து நாயர் கிளாஸை வாங்கி முகர்ந்து பார்த்தார். அந்த கிளாஸில் இருந்த திரவத்தில் சாராயத்தின் நெடியே இல்லை. அது வெறும் தண்ணிதான். சாராயத்தை நான் உறிஞ்சிட்டேன். மீதி உள்ளது வெறும் தண்ணி தான். கீழே ஊத்திடுங்க. இயல்பான குரலில் பேசினான். பிறகு தனது கதையை தொடர்ந்தான். நான் மலைப்பகுதியில் குடியிருந்த போது எதிர்பாரா விதமாக திடும்னு மண் சரிவு ஏற்பட்டுச்சு. மழைக்காலம் முடிஞ்சு 1 மாசத்துக்கு பிறகு யாருமே எதிர்பாராத நேரத்துல ஏற்பட்ட மண் சரிவு என்று பேசத் தொடங்கிய கோவிந்தன் அந்த காட்சியை தனது கண்ணு முன்னால் பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. பெரும்பாலான வீடுகளும் ஆட்களும் அந்த மண் சரிவிலேயே காணாம போயிட்டாங்க. நான் ஒரு பெரிய பாறையை கெட்டியா பிடிச்சிட்டு கண்ணை மூடி நின்னுக்கிட்டு இருந்தேன். அந்த வினாடி என்னோட ரொம்பவும் மோசமான நேரமா இருந்திருக்கணும். அந்த பாறையும் அசைஞ்சு நகர்ந்தது. நல்ல வேளையா நான் பாறைக்கு அடியில நசுங்கல. பாறையிலிருந்து தூக்கி எறியப்பட்டேன். அதற்குப் பிறகு நான் கண் விழிக்கவே இல்லை. யாருக்கும் எதுவும் விளங்கவில்லை. தங்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கும் நபருக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில்தான் அவர் பேச்சை நிறுத்தியிருந்தார். புரியவில்லையே? ஜெயந்தன் அமைதியை கலைத்தபடி கேட்டார். நிஜமா புரியலையா? அதோட எல்லாமே தீந்து போச்சு. உயிரில்லாத உடம்பா இருந்ததால் எலும்புக்கூட்டை பதப்படுத்தி காலேஜுக்கு எடுத்துட்டு போனாங்க. எலும்புக்கூடா மாறினப்போ என்னோட மண்டையோடு மட்டும் மாறிப்போச்சு. அப்புறம் திரும்ப கிடைச்சது. இப்போ உங்க முன்னால் இந்த உருவத்தோட நிக்கிறேன். கோவிந்தன் பேசினான். ஓஹோ, கதை அப்படி வருதா? ஆமா, இந்த முகம் இப்படியே தான் திரும்ப கிடைச்சதா? இல்லை, நல்லாவேதான் இருந்தது. முகம் சீரழிஞ்சது இன்னொரு கதை. என்னோட மண்டையோடே எலும்புக்கூட்டுக்கு கிடைச்ச பிறகு நான் இருக்கிற கண்ணாடி பெட்டியிலிருந்து வெளியேறலாமேன்னு தோணுச்சு. வெளியேறினேன். அப்பதான் அங்க வேலை செய்யும் ஒரு லெக்சரர் தன் கைவரிசையை காட்டிட்டான். அப்படித்தான் இந்த முகம் இப்படி விகாரமாயிட்டுது. சதை கரைந்து போன தன் முகத்தை வெளிச்சம்படும்படி நன்றாக திருப்பி காட்டினான். சந்து நாயர் அந்த காட்சியை காணச் சகையாதவராக முகத்தை திருப்பிக் கொண்டார். இப்போ என்ன செய்யறதா உங்க நோக்கம்? ஜெயந்தன் கேட்டார். என்னை இந்த அளவுக்கு சீரழிச்சவனை நான் பழி வாங்கியே ஆகணும். ஆனா அவன்கிட்ட இது மாதிரியான ஆசிட்டுகள் இருக்கிறதுனால அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலை. கோவிந்தன் ஆற்றாமையுடன் பேசினான். ஓஹோ, அந்த லெக்சரர் உங்க முகத்துல ஆசிட் ஊத்திட்டாரா? சந்து நாயர் கேட்டார். ஆமாம், இப்படிப்பட்ட திரவப் பொருள்கள் ஆவி பிசாசுகளையும் பாதிக்கவே செய்யும். இருந்தாலும் கோவிந்தனை நாம பயன்படுத்திக்க முடியும்னு தான் தோணுது. நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா எங்களோட எதிரிதான் உங்களோட எதிரி. உங்களையும் இப்படி சீரழிச்சிருக்கான்னு தெரியுது. அப்படியானா நாம எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து அவன் தப்பிக்க முடியுமா என்ன? ஜெயந்தன் கேட்டார். அதுக்கு வாய்ப்பே இருக்காது. உங்களோட சேர்ந்துக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபமும் கிடையாது. மறுநாள் தேவதத்தன் கொடுத்து அனுப்பிய மந்திரித்த சரடுடன் குமார் காலேஜுக்கு வந்து சேர்ந்தார். யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த சரடை தனது மணிப்பர்சில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். அன்று நிறைய தடவை யார் யாரோ வந்து எலும்புக்கூட்டை வகுப்புகளுக்கு எடுத்துச் சென்று பாடம் நடத்தினர், பாகங்களை விளக்கினர். எனவே இரவில் அந்த சரடை எலும்புக்கூட்டின் மீது கட்டிவிடுவது என்று தீர்மானித்தார் குமார். மாலை நேரமானதும் பிரபாகருடன் சேர்ந்து வெளியே போய்விட்டு வந்தார். திரும்ப காலேஜுக்கு வந்தபோது இரவு 9 மணி மேல் ஆகியிருந்தது. தனது பழைய படுக்கையறையான லேபுக்குள் நுழைந்தபோது ஸ்ரீதேவி கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அவளது பார்வை கண்ணாடி பெட்டியின் மீதே பதிந்திருந்தது. இதன் தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில். காலம் எல்லாம் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.